ஹே கைஸ், திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2026க்கான சிஎஸ்கேவோட ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ் அதை பற்றி, அண்ட் த பாசிபிள் பைஸ் விச் தே குட் கெட் இன் த ஆக்ஷன் டு ஃபுல்ஃபில் தேர் கேப்ஸ் இன் தேர் ஸ்குவாட் அப்படின்றத பார்க்க போகிறோம். சிஎஸ்கே எப்பயும் இல்லாத மாதிரி ஒரு மினி ஆக்ஷனுக்கு ஒரு 43 crores பர்ஸோட போகிறாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்க ஒரு ஓவரால் பார்க்குறாங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் இந்த உடன் ஸ்பூன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த லீக்ஸ் ஹிஸ்ட்ரி, ஒரு கம்ப்ளீட் ஓவரால் ஆஃப் த டீம் பண்ணுறாங்க. 43.40 crores போகிறாங்க. நோட்டபிள் ரிலீசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெவான் கான்வே, ரச்சன் ரவீந்திரா, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரன் traded to ராஜஸ்தான் ராயல்ஸ் as we all know. ஸோ இதெல்லாம் தான் நோட்டபிள் ரிலீசஸ். அண்ட் ஒரு ஷாக்கிங் ரிலீஸ் அப்படின்னா மதீஷா பத்திரானா. போன வருஷம் 13 கோடி கொடுத்து ரிட்டைன் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் தே ஹவ் லெஃப்ட் him அவுட் டு கெட் அ பிகர் பர்சன் நினைக்கிறேன். அவங்க கண்டிப்பாக மதீஷா பத்திரானாவுக்கு போவாங்க. ஒரு 6 to 7 crores அந்த ரேஞ்சில் கிடச்சாருன்னா திருப்பி வாங்கிப்பாங்க கண்டிப்பாக. அவரோட ஆக்ஷன் மாற்றினக்கப்புறம் அவரோட ஸ்டாட்ஸ் பழைய மாதிரி இல்லை, அவரோட பர்ஃபார்மன்ஸ் பழைய மாதிரி இல்லை. ஸ்ரீலங்கன் நேஷ்னல் டீம்லேருந்தே அவர் ட்ராப் பண்ணிட்டாங்க. தே ப்ரிஃபர் நுவான் துஷாரா. ஸோ அது ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம். அண்ட் டாப் ஆர்டர் ஓரளவுக்கு செட்டுன்னே சொல்லுவோம். இப்போ நம்ம பிளேயிங் 11 பற்றி பார்த்தோம் அப்படின்னா டாப் ஆர்டர் ரொம்ப செட்டாக இருக்குது. ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட் 3ல் தான் பேட்டிங் ஆடுவார். ஸோ ருத்ராஜ் கைக்வாட் at 3, சிவம் துபே at 4, அவருக்கு அதான் பெஸ்ட்டு பொசிஷன். டெவால் பிரேவிஸ் at 5. ஸோ இந்த டாப் 5 செட். இப்போ வாட் சிஎஸ்கே நீட் இஸ் தட் 6th பேட்ஸ்மேன், நம்பர் 6ல் ஆடுறதுக்கான ஒரு பேட்டர் ஒரு ஆல்ரவுண்டர் who can bowl a bit of spin bowling. அதுக்கு பேக்கப்பாக ஜேமி ஓவர்டன் வச்சுருக்காங்க. 7ல் தோனி, 8ல் இப்போதைக்கு நம்ம பார்த்தோன்னா அன்ஷுல் கம்போஜ், 9ல் கலீல் அகமத், 10ல் நூர் அகமத், 11ல் எலிஸ் இப்போதைக்கு. ஸோ 12ல் அந்த இம்பேக்ட் சப்பில் வீல் கேன் பிங் இன் நூருல் பட்டேல் அஸ் அ ஃபினிஷராக கொண்டு வரலாம். ஆர் அன் இண்டியன் பேட்டர் தே கேன் பிரிங் இன் அஸ் அ ஃபினிஷர். ஸோ அந்த பொசிஷனுக்கு ஒரு அபினவ் மனோகர் மாதிரி ஒரு பிளேயர் நல்லாவே சார்ட் ஆவார். அது போக ஒரு ஸ்பின்னர், இன்னொரு ஸ்பின்னர் சேப்பாக் மாதிரி கண்டிஷனில் இன்னொரு ஸ்பின்னர் ஆடணும் அப்படின்னா தே கேன் லுக் ஃபார் ஆப்ஷன்ஸ் லைக் ராகுல் சஹார் ஆர் ரவி பிஷ்னாய். அந்த பொசிஷனில் ஒரு லெக் ஸ்பின்னிங் பவுலர் சேப்பாக்கில், எஸ்பெஷலி ராகுல் சஹார் ஒரு 6 to 7 crores நீங்கள் ராகுல் சஹார் எடுத்துடலாம். ப்ளஸ் சேப்பாக்கில் அவரோட ரெக்கார்டு ஓவர் த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஆடினப்போ சரி. ஸோ சிஎஸ்கேவோட ரெடாரில் அவர் கண்டிப்பாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஸ்ரேயாஸ் கோபால் இருக்கார் ஸ்குவாடில் இன் கேஸ் இஃப் தே டோன்ட் கெட் எனி நோட்டபிள் லெக் ஸ்பின்னர்ஸ் இந்த ஆக்ஷன், மினி ஆக்ஷன். அண்ட் மெயினாக அந்த ஜடேஜா போன அந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு தே வில் ட்ரை டு பிரிங் சம்மன் லைக் அன் அகில் ஹுசேன் who can bowl in the power play, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் குயிக்காக போடுவார். கொஞ்சம் பேட்டிங்லேயே ஏதோ ஒரு 2-3 பால்ஸ் அடிச்சு ஆடக்கூடிய ஒரு கேப்பபிள் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் அகில் ஹுசேன். ஒரு நம்பர் 8 பொசிஷனுக்கு அவர் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் அதர் டீம்ஸை கம்பேர் பண்ணி அவங்க ரிலீஸ்லாம் பார்க்குறப்போ அவங்க சிஎஸ்கே மெயினாக போக வேண்டிய பிளேயர் யாருன்னா ஒன் ஆஃப் ஆண்ட்ரே ரசல் ஆர் லியம் லிவிங்ஸ்டன் ஆர் மேக்ஸ்வெல். இந்த 3 பிளேயரில் எந்த பிளேயர் போனாலுமே அந்த நம்பர் 6 or 7 அந்த பொசிஷனில் ஒரு ஹிட்டர், ஃபினிஷர், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபினிஷர் who can bowl a bit. மேக்ஸ்வெல் லிவிங்ஸ்டன்னா who can bowl a bit of spin, ஆர் ரசல் அப்படின்னா who can bowl a bit of medium pace. ஸோ இந்த 3 பேரில் யார் எடுத்தாலுமே சிஎஸ்கேக்கு அந்த ஜடேஜாவோட ரோலை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். ப்ளஸ் போன வருஷம் அந்த ஃபினிஷிங் தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு சிஎஸ்கேக்கு. தோனியால் பழைய மாதிரி எல்லா மேட்சும் ஃபினிஷ் பண்ண முடியல. ஸோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரசலோ ஒரு லிவிங்ஸ்டனோ அங்கே இருந்தாங்க அப்படின்னா இட் வுட் பி ப்ரெட்டி ஹெல்ப்ஃபுல். மேக்ஸ்வெல் எடுத்தோம் அப்படின்னா எந்த மேக்ஸ்வெல் டர்ன் அவுட் ஆவார்னு தெரியாது. பட் சிஎஸ்கேவோட ட்ராக் ரெக்கார்ட் படி பார்த்தோன்னா தே கிவ் த பிளேயர் த ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் இன் விச் த பிளேயர் செரிஷஸ் அண்ட் பர்ஃபார்ம்ஸ் வெரி வெல். ஸோ அதை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ மேக்ஸ்வெல் இங்கே வந்தார்னா புதுவிதமான ஒரு மேக்ஸ்வெல்லாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 பேரில் யார் எடுத்தாலுமே சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ கேம் கிரீன் எல்லோரும் சொல்லுவாங்க. கேம் கிரீன் ஐ டோன்ட் அக்ரி தட் மச் பிகாஸ் இஸ் அ டாப் ஆர்டர் பேட்டர்
பேட்ஸ் இன் 1, 2, 3, 4 இந்த 4 பொசிஷன் தான் அவருக்கு பெஸ்ட்டான பொசிஷன். எஸ், ஆர்சிபியில் ட்ரை பண்ணாங்க அவர் நம்பர் 5ல். பட் ஓகே, ஒரு சில மேட்ச்சில் சக்ஸஸ் கொடுத்தாரு. பட் டாப் 4 தான் அவரோட பொசிஷன். ப்ளஸ் இஸ் அ ரெகுலர் ஆசி பிளேயர். ஸோ இந்த ஆஷஸ் முடித்து வேர்ல்ட் கப் முடித்து திருப்பி ஐபிஎலுக்கு வரப்போ அவரோட ஃபிட்னஸ் எந்த ரேஞ்சுக்கு இருக்கும், ப்ளஸ் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த அளவுக்கு தான் பவுலிங் போடணும் அது இதுன்னு. இப்போ தான் ஒரு பெரிய இன்ஜுரியிலேருந்து ஒரு வருஷம் கழித்து வராரு கிரிக்கெட்கே. ஸோ அவரோட ஃபிட்னஸ் பற்றின டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். என்னை பொறுத்தளவில் ஆண்ட்ரி ரசல் மாதிரி ஒரு பிளேயர் இந்த மாதிரி ஒரு டைமில் கரெக்டாக இருப்பார். அந்த எக்ஸ்பீரியன்ஸோட நம்பர் 7ல் வந்து அடித்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக அவர் யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா ப்ராப்பரான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்டேருந்து வாங்கலாம். இந்த 2 வருஷம் அவரை வச்சுக்கிட்டு, இப்போ அவரோட ஏஜ் 37 அப்படின்றனால இந்த 2 வருஷம் அவரை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு மேபி மெகா ஆக்ஷன் அப்போது தே கேன் ரிலீஸ் ஹிம். ஸோ அவர் ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருப்பார்னு தோணுது. ஸோ இதெல்லாம் தான் சிஎஸ்கேயோட பிளேயிங் 11ல் இருக்கிற ஹோல்ஸ், அதெல்லாம் ஃபில் பண்ணுறது எப்படின்ற. ஒரு ஃபினிஷர் ஜேமி ஓவர்டன் இருக்கார், பட் அவரோட பெட்டராக ஒரு ஃபினிஷர் அவர் மிடில் ஆர்டர் பேட், அதுக்கப்புறம் ஒரு லெக் ஸ்பின்னர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் who கேன் பவுல் அலாங் சைட் நூர் அகமத். அது போக ஒரு சீமரும் பார்க்கணும். பத்திரானா இல்லாதப்போ ஒரு ஓவர்சீஸ் சீமர் பேக்கப் ஃபார் ரிலீஸ் பார்க்கலாம். பத்திரானா கிடச்சாருன்னா பத்திரானாவே எடுக்கலாம். அப்படி இல்லைனா சம்மோன் லைக் அன் ஆண்ட்ரிக் நார்க்கியே இஸ் அ வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் ஆர் யங்கர் பவுலர்ஸ்க்கும் நம்ம போகலாம். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஃபில் பண்ண வேண்டிய ஹோல்ஸ். நிறையாவே பர்ஸ் இருக்குது அவங்ககிட்ட, 43.4 crores இருக்குது. பட் இந்த மினி ஆக்ஷனில் என்ன பிரச்சனைனா, நிறையா பர்ஸ் வச்சுருக்க டீம் இருந்தாலுமே அவ்வளோ குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து நிறைய டீம் ரிலீஸ் பண்ணல. ஒரு ஹேண்ட் பிக்டு பிளேயர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. நம்ம ஹேண்ட் பிக் பண்ணிடலாம், இத்தனை பிளேயர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. பார்ப்போம் இந்த ஆக்ஷன் எப்படி போகுதுன்ட்டு. ஆக்ஷன் முடித்தக்கப்புறம் சிஎஸ்கேயோட பிக்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன், subscribe to Soul of Cricket. Thank you.